முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மகனும் நடிகருமான முத்து காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளில் பங்கேற்பார். எம்ஜிஆர் அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த 70களில் அவருக்கு போட்டியாக முத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுவதுண்டு. தன்னுடைய நடை, உடை, பாவனை, மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்ஜிஆரை போலவே அமைத்துக் கொண்டார் முத்து. பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்ஜிஆரை பின்பற்றி நடித்தார். ஆனால் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக வரவேற்பை பெறவில்லை. ஆனாலும் இவற்றில் இடம்பெற்ற காதலின் பொன்வீதியில், எந்தன் மடியில், குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன. முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தாலும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. தந்தை கலைஞருடன் மனஸ்தாபத்தின் பேரில் நீண்ட ஆண்டுகளாக பிரிந்திருந்த முத்து கலைஞரின் இறுதி சடங்கில் கூட பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த முத்து இன்று காலமானார். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை, என்னுயிர் அண்ணன் முத்து மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலை என்னை இடியென தாக்கியது என முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். தாய் தந்தைக்கு நிகரான என் மீது பாசம் காட்டி வளர்த்த அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் எனவும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மகனும் நடிகருமான முத்து காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளில் பங்கேற்பார். எம்ஜிஆர் அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த 70களில் அவருக்கு போட்டியாக முத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுவதுண்டு. தன்னுடைய நடை, உடை, பாவனை, மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்ஜிஆரை போலவே அமைத்துக் கொண்டார் முத்து. பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்ஜிஆரை பின்பற்றி நடித்தார். ஆனால் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக வரவேற்பை பெறவில்லை. ஆனாலும் இவற்றில் இடம்பெற்ற காதலின் பொன்வீதியில், எந்தன் மடியில், குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன. முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தாலும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. தந்தை கலைஞருடன் மனஸ்தாபத்தின் பேரில் நீண்ட ஆண்டுகளாக பிரிந்திருந்த முத்து கலைஞரின் இறுதி சடங்கில் கூட பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த முத்து இன்று காலமானார். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை, என்னுயிர் அண்ணன் முத்து மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலை என்னை இடியென தாக்கியது என
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். தாய் தந்தைக்கு நிகரான என் மீது பாசம் காட்டி வளர்த்த அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் எனவும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மகனும் நடிகருமான மு.க.முத்து காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் மு.க.முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளில் பங்கேற்பார். எம்.ஜி.ஆர். அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த 70களில் அவருக்கு போட்டியாக மு.க.முத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுவதுண்டு. தன்னுடைய நடை, உடை, பாவனை, மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்.ஜி.ஆரை போலவே அமைத்துக் கொண்டார் மு.க.முத்து. பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்.ஜி.ஆரை பின்பற்றி நடித்தார். ஆனால் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக வரவேற்பை பெறவில்லை. ஆனாலும் இவற்றில் இடம்பெற்ற காதலின் பொன்வீதியில், எந்தன் மடியில், குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன. முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தாலும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. தந்தை கலைஞருடன் மனஸ்தாபத்தின் பேரில் நீண்ட ஆண்டுகளாக பிரிந்திருந்த முத்து கலைஞரின் இறுதி சடங்கில் கூட பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த முத்து இன்று காலமானார். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை, என்னுயிர் அண்ணன் மு.க.முத்து மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலை என்னை இடியென தாக்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். தாய் தந்தைக்கு நிகரான என் மீது பாசம் காட்டி வளர்த்த அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் எனவும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மகனும் நடிகருமான மு.க.முத்து காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் மு.க.முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளில் பங்கேற்பார். எம்.ஜி.ஆர். அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த 70களில் அவருக்கு போட்டியாக மு.க.முத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுவதுண்டு. தன்னுடைய நடை, உடை, பாவனை, மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்.ஜி.ஆரை போலவே அமைத்துக் கொண்டார் மு.க.முத்து. பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்.ஜி.ஆரை பின்பற்றி நடித்தார். ஆனால் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக வரவேற்பை பெறவில்லை. ஆனாலும் இவற்றில் இடம்பெற்ற காதலின் பொன்வீதியில், எந்தன் மடியில், குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன.
முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தாலும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. தந்தை கலைஞருடன் மனஸ்தாபத்தின் பேரில் நீண்ட ஆண்டுகளாக பிரிந்திருந்த முத்து கலைஞரின் இறுதி சடங்கில் கூட பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த முத்து இன்று காலமானார். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் மூக்க முத்து மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலை என்னை இடியென தாக்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். தாய் தந்தைக்கு நிகரான என் மீது பாசம் காட்டி வளர்த்த அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் எனவும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மகனும் நடிகருமான மூக்க முத்து காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் மூக்க முத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளில் பங்கேற்பார். எம்ஜிஆர் அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த 70களில் அவருக்கு போட்டியாக மூக்க முத்துவை அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாக சொல்லப்படுவதுண்டு. தன்னுடைய நடை, உடை, பாவனை, மேக்கப் போன்ற அனைத்தையும் எம்ஜிஆரை போலவே அமைத்துக் கொண்டார் மூக்க முத்து. பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்ஜிஆரை பின்பற்றி நடித்தார். ஆனால் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக வரவேற்பை பெறவில்லை. ஆனாலும் இவற்றில் இடம்பெற்ற காதலின் பொன்வீதியில், எந்தன் மடியில், குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் பரவலாக கொண்டாடப்பட்டன. முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தாலும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. தந்தை கலைஞருடன் மனஸ்தாபத்தின் பேரில் நீண்ட ஆண்டுகளாக பிரிந்திருந்த முத்து கலைஞரின் இறுதி சடங்கில் கூட பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த முத்து இன்று காலமானார். இந்த நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் மூக்க முத்து மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலை என்னை இடியென தாக்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளார். தாய் தந்தைக்கு நிகரான என் மீது பாசம் காட்டி வளர்த்த அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் எனவும் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.